இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அன்பை மையப்படுத்தி இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றது. ஒன்று இறைவனை அன்பு செய்வது, இன்னொன்று நம்மோடு இருக்கின்ற சக மனிதர்களை அன்பு செய்வது. தலைமை குரு ஒருவர் இயேசுவிடம் சென்று கேட்கின்றார், எது முதன்மையான கட்டளை? அதற்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு நீ கடவுளை அன்பு செய். இரண்டாவது, உன் அயலானை அன்பு செய். இது எப்படி அன்பு செய்வது, எப்படி முழு மனதோடு செய்வது, முழுமையாக செய்வது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்றால் அதற்கு அடிப்படை தேவை எதுவென்றால் கீழ்ப்படிதல். இறைவனுடைய திட்டம் எதுவோ அந்த திட்டத்தை நான் என்னுடைய அன்றாட வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். பல நேரங்களில் நாம் காலைல எந்திரிச்ச உடனே நான் என்ன விரும்புகிறேனோ அதை தேடி தான் ஓடுகிறேன். எப்போமாவது காலைல எந்திரிச்ச உடனே ஒரு ஜெபம் சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த இரவு முழுவதும் என்னை பாதுகாத்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறோமா? அல்லது இன்னைக்கு உம்முடைய திட்டங்கள் என் வழியாக நிகழட்டும் என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமா? நாம் என்ன செய்கிறோம்? எனக்கு அந்த வேலை முடியணும், எனக்கு இந்த வேலை முடியணும், அந்த பணம் வரணும், இந்த பணம் வரணும், நான் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆண்டவரிடம் கேட்கின்றோம். இறைவனுடைய திட்டத்தை நம்மில் செயல்படுத்துவதற்கு நாம் எள்ளளவு கூட முக்கியத்துவம் காட்டுவதில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், இறைவனுடைய திருவிழம் நம்முடைய வாழ்வில் நிகழ்ந்தால் மட்டும்தான் அங்கே அன்பு பிரகாசப்படுத்தப்படும். காரணம் என்னவென்றால், இறைவனுடைய அன்பு என்பது என்னை அன்பு செய்வதற்கும் பிறரை அன்பு செய்வதற்கும் மையமாக இருக்கக்கூடியது. ஆக இறை அன்பு இல்லை என்றால் இங்கே வாழ்வு சிக்கலான ஒரு சூழலை சந்திக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அன்பு செலுத்துறதுனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிலையை பார்க்கலாம். கடவுளை அன்பு செலுத்துவது. இப்போ ஒரு வாழ்வில் வெற்றி பெற்ற ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு தொழிலதிபர் என்று வைத்துக்கொள்வோம். இவர் காலையில் எழுந்தவுடனே கடவுளிடம் ஜெபிக்கின்றார், கடவுளுடைய வழிகாட்டுதலை கேட்கின்றார். ஆண்டவரே, நீர் விரும்புவதுபடி என்னுடைய வாழ்வு நிகழட்டும், நான் அதை எப்படி செய்வது என்று கேட்கின்றார். அதுபோக தன்னுடைய வருமானத்தில் வரக்கூடிய பணத்தை உதவி செய்வதற்காக பயன்படுத்துகின்றார், பிறருடைய நலனுக்காக. அவரிடம் பணத்தாசை பெரிய அளவுக்கு இல்லை. அதே மாதிரி சுயநலம் என்ற ஒன்றும் இல்லை. தன்னுடைய இதயம் அன்பின் இதயமாக, கடவுளுக்குரிய இதயமாக, அதுபோன்று கடவுள் என்ன சொல்லி இருக்கின்றாரோ அதை செயல்படுத்துகின்ற ஒரு மனிதனாக வாழுகின்ற பொழுது அங்கே கடவுளை நேசிக்கின்றார். அதுபோன்று ஒரு இளைஞன் என்று வைத்துக்கொள்வோம். தூங்குவதை விட எனக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி தான் முக்கியம் என்று எண்ணுகின்ற ஒருவன், விவிலியத்தை ஒழுங்காக அன்றாடம் வாசிக்கக்கூடிய ஒரு மனிதன், தவறான செயல்களிலிருந்து தன்னை விடுவித்து கடவுளை நேசிக்கின்ற ஒரு இளைஞன். இப்படி இருக்கின்ற பொழுதும் நாம் உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்கின்றோம் என்று பொருள்படுகிறது. இப்போது அயலானை எப்படி நேசிக்கிறது? ஏன்னா அயலானை நேசிப்பதென்றால் உண்மையிலேயே கடவுளை நான் நேசித்தேன் என்றால் என்னால் உண்மையில் அயலானை நேசிக்க முடியும். சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கோயிலில் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, ஜெபமாலை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. ஜெபம் முடிஞ்சு வெளியே வந்தோடனே சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க, கத்த ஆரம்பிச்சிருவாங்க, கோவப்பட ஆரம்பிப்பாங்க. அங்கே உண்மையிலேயே கடவுளுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. உண்மை அன்பை உணர்ந்தவர்கள் அதிகமாக கோபப்பட மாட்டார்கள், ஆனால் நிதானமாக செயல்படுவார்கள். ஏனென்றால் இந்த உலகில் ஏதாவது சிலவற்றிற்கு தான் கோபம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இயேசு எதற்கு கோபப்பட்டார்? தந்தையினுடைய இல்லத்தை சந்தை கூட மாக்காதீர்கள் என்று கோபப்பட்டார். பேதுரு மறுதளித்த பொழுது கூட அவர் கோபப்படவில்லை. யூதாஸ் இஸ்காரியோத்து காட்டி கொடுத்த பொழுதும் அவர் கோபப்படவில்லை. தன்னை சாட்டையால் அடிக்கின்ற பொழுதும் அவர் கோபப்படவில்லை. ஆனால் சில பொழுதுகள் கடவுளுடைய இல்லத்தை சந்தை கூட மாக்காதீர்கள். நம்முடைய உடலும் நம்முடைய மனமும் நம்முடைய இதயமும் கடவுளுடைய இல்லம். அதை கடவுள் இல்லாத ஒரு சூழலாக மாற்றுகின்ற பொழுது கடவுள் கோபப்படுகின்றார். காரணம் என்ன? நான் இந்த உலகு சார்ந்தவற்றிற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து என்னை நான் அழித்து கொண்டிருப்பதை கடவுள் விரும்பவில்லை. ஆகவே தான் அவர் கோபப்படுகின்றார், எனக்காக கோபப்படுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் ஒரு குடும்பத்தில் இருக்கின்றேன் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு என்னுடைய நேரத்தையும் என்னுடைய எனர்ஜியும் கொடுக்க வேண்டும். என்னென்னா, அன்பின் வெளிப்பாடு என்றால் என்ன? என் நேரம், என்னுடைய உடனிருப்பு,
என்பதுதான். வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடாது. அதுபோன்று நாம் இருக்கும் சூழலில் பாசிட்டிவ் வேர்ட்ஸை பயன்படுத்தணும். நேர்மறையான வார்த்தைகள். நம்ம இருக்கிற சூழலில் நம்ம பாசிட்டிவ் மட்டுமே பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த இடம் மகிழ்ச்சியான ஒரு இடமாக மாறும். அதே நேரம் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை அதிகமாக பேச ஆரம்பிக்கிறீங்க அல்லது மற்றவருடைய குறைகளை மட்டும் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் எதிர்மறை சிந்தனைகளாகும். அந்த இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது. அது ஒரு பேர்ட் வைப்ரேஷன் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்று கடவுளை நேசிப்பது, இன்னொன்று பிறரை நேசிப்பது. இந்த இரண்டிற்கு மையம் கடவுளுடைய அன்பு. ஆக கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு இந்த நாளை நாம் தொடர்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.